ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். நீதிமொழிகள் 29:11 இப்படி சொல்லுகிறது: மூடன் தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள். மூடன் அப்படின்னு ஒரு பதம். அவன் என்ன செய்கிறானா, தன் உள்ளத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறானா. அதாவது சீக்கிரமாக கோபப்பட்டு என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் உள்ள கிடக்கைகளை எல்லாம் கொட்டி விடுவானா மூடன். இன்னொரு பதம் இதில் வருகிறது பாருங்கள். ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைப்பான். அடக்கி வைத்தல் அப்படின்னா அதை பொறுமையாக காத்துக்கொள்வான். அவன்கிட்ட தேவையில்லாத அலப்பறைன்னு சொல்லுவாங்க, அப்படி வார்த்தைகள் இருக்காது. காரியங்களை ஞானமாய் செய்கின்றவராக தன்னை மாற்றிக்கொள்வான். அப்போ ஆண்டவரே, நாங்கள் அடிக்கடி கோபப்படுகிறவர்களாக, மூடர்களாக இருந்துடக்கூடாது. காரியங்களை அடக்கி வைத்து அதை நாங்கள் எப்படியெல்லாம் செயல்படுத்துவது என்கிற யோசனைகளோடு உமக்கு விருப்பத்தை, நாங்கள் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றக்கூடிய கிருபைகளை தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்கிற ஒரு சிந்தையை நம்ம அப்படிப்பட்ட ஒரு சிந்தையை நாம் ஆண்டவர்கிட்ட கேட்டு, தேவையில்லாமல் வரக்கூடிய கோபம், தேவையில்லாமல் வரக்கூடிய எரிச்சல்களுக்கெல்லாம் நம்ம விலக்கி காத்து, பொறுமையினால் நம்முடைய உள்ளங்களை அலங்கரித்து, ஆண்டவர் எதுக்கெடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு ஒருவேளை கோபத்தோடு பேசாதபடி பொறுமையோடு கையாளுகின்ற விவேகத்தை நம்ம ஆண்டவற்றை கேட்டு சரியாக நம்முடைய வாழ்க்கையை வைத்துக்கொள்ள ஆண்டவரிடத்தில் நம்ம முறையிடுவோம். நிச்சயமாகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட பொறுமையினால் நம்மை வழிநடத்துவார். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, மூடர்களைப் போல கோபப்படாதபடி ஞானிகளைப் போல பொறுமையோடு அடக்கி வைக்கிற மக்களாக எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.